த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க லீவ் 15 82 ரெஸ்பெக்டிவ்லி ரிமைண்டர் 1163 2214 எண்களை வகுக்கும் போது முறையே 15 மற்றும் 82 மீதமாக கிடைக்க செய்யும் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்றாங்க. என்னது? 1161 இருக்கான். ஏதோ ஒரு நம்பர் வந்து என்னன்னா அந்த ஏதோ நம்பர் இந்த ஆப்ஷன்ல இருக்க நம்பர் தான் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது பண்ணும்போது 1163க்கு ரிமைண்டர் என்ன வருதான் 15 வருதான். அதே மாதிரி 2214 அதுக்கு ஏதோ ஒரு பெரிய நம்பர் சேம் நம்பர் தான். அதை நான் இது பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் எவ்வளவு 82 வரலாம். அந்த எக்ஸ் என்ன கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில எல்லாரும் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் வந்து சேம் சொன்னா. ரிமைண்டர் ஈச் கேஸ் சேம். அதனால என்ன பண்றோம்னா அந்த ஏபிசின்னு எடுத்து ரெண்டையும் கழிச்சு அதுக்கு HCF கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ரிமைண்டர் கொடுத்துட்டான். என்ன வந்து மீதம் வரும், மீதி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும்னா இது பேசிக் தான். நார்மல் பண்ணது அதே ஃபார்மேட் தான். கொஞ்சம் மட்டும் வந்துட்டு மாறும். என்ன மாறும்னா அந்த மாதிரி ஏபிசி எல்லாம் இருக்காம அப்படியே எடுத்துக்கணும். 1163 இருக்கா, 2214 இருக்கா, இது அந்த ரிமைண்டரா இருக்க ரிமைண்டர் இதுக்கு தான் சொல்றாங்க. நான் 15 கழிக்கிறேன். கழிச்சு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1148 கிடைக்கும். 2214 82 கழிக்கிறேன். கழிச்சு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2132 கிடைக்கும். எதுக்காக நான் கழிக்கிறேன் அப்படின்னா, இப்ப 12ன்னு ஒரு நம்பர் இருக்கு. நான் என்ன பண்றேன்? 5ஆல அடிக்கிறேன். 5ஆல அடிக்கிறேன். அடிக்கும் போது என்ன வரும்? நம்ம அடிக்கும் போது 2 வந்து ரிமைண்டர் ஒரு ரைட்டா, 2 ரிமைண்டர் ஒரு ரைட்டா. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அதாவது நல்லா கவனிங்க. கம்ப்ளீட்டா அடிக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரிமைண்டர் வருது. இப்ப இதுல இந்த 2ம் சொல்லிட்டாங்க, 12ம் கொடுத்துட்டாங்க. எதனால அடிச்சா இந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல இங்க 2 வரும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த 2 அதோட கழிச்சு விட்டுட்டுன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா அடிமா இப்ப 10 இருக்கும், 5ஆல அடிக்கும்போது கம்ப்ளீட்டா அடியாகி போயிடும். அப்ப என்ன பண்ணிடலாம்? ஈஸியா எடுக்கலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது ஈஸியா எடுத்துக்கலாம் ரைட்டா. அதாவது அப்படி பேக்வேர்ட்ல வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். இந்த இடத்துல 2 தான் என்ன அப்படின்னு பார்த்தா இங்க கொடுத்த ரிமைண்டர். அந்த 12 தான் இங்க கொடுத்த வந்து வேல்யூ. நான் என்ன பண்ணிக்கிறேன்? அந்த ரிமைண்டரை கழிச்சு விட்டு இந்த நம்பரும் இன்னொரு நம்பருக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு HCF வந்து கண்டுபிடிக்க வேண்டியதான். இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. அதாவது ஒரு கொஸ்டின்ல நம்ம HCF பார்க்கணுமா இல்ல எல்சிஎம் பார்க்கணும் எப்படி பாத்துக்கலாம்? ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னு என்ன பண்ணுங்க, அதோட ஆப்ஷன் பாருங்க. இந்த கொஸ்டின்ல இருக்கிற நம்பருக்கும் ஆப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து கம்பேர் பண்ணுங்க. கொஸ்டின்ல இருக்க நம்பரை விட ஆப்ஷன்ல இருக்க நம்பர் சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின்ல என்னன்னா நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இது நீங்க எல்சிஎம் வரும்போது அதே பாருங்க. நான் சொன்ன பேட்டர்ன் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு மூலையில என்னன்னா டவுட் வந்துரும். இந்த இடத்துல நான் HCF கண்டுபிடிக்கணுமா இல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்குமா டவுட் வரும். அதனால தான் சொல்றேன். ஏன் இதுல HCF வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். HCF கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பருக்கு அதுதான் கையஸ்ட் என்ன பண்ணும்? டிவைட் பண்ற ஒரு நம்பர் ரைட்டா. அந்த நம்பர் தான் என்ன கம்ப்ளீட்டா வந்து டிவைட் ஆகும். அதனால தான் வந்து என்ன பண்றோம்? அதை வச்சு தான் டிவைட் பண்ண முடியும். அதனால தான் அதை எடுக்கிறோம். HCF என்ன பண்ணும்? பெரிய நம்பருக்கு. இப்ப சின்ன நம்பர் தான் என்னன்னா ஓகே 1 இன்ட் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். பட் பெரிய நம்பருக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை சால்வ் பண்றதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லலாம். அதாவது யூக்ளிடியன் தியரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு 2 நம்பர் இருக்கா. இப்ப 212 இருக்கா, நான் உள்ள வச்சுக்கிறேன். 200 130 சாரி 2132 நான் உள்ள வச்சுக்கிறேன். சின்ன நம்பர் வந்து வெளில வச்சுக்கிறேன். 1148 இருக்கு. இப்ப ஒரு வாட்டி தான் அடியாக முடியும். அதனால 1148 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதுல கழிக்கிறேன். இதை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கிட்ட வந்து 4 வருமா? எனக்கு அடியாகாது. இங்க 2 இருக்கும், இங்க 12 இருக்கும். அதனால 12ல 8 போச்சுன்னா 4 வரும். இங்க இதாகாது. அதனால என்ன ஆகும்? இந்த 0 ஆயிரும். இங்க 12 இருக்கும். 12ல 4 போச்சுன்னா 8 இருக்கும். இப்ப 20 இருக்கும், 11 இருக்கும். ஆகும்போது என்ன 9ன்னு வரும். இப்ப என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க. இப்பதான் ரொம்ப குரூசியலான பாயிண்ட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா? இதை கொண்டு வந்து இங்க வச்சிடணும், இங்க கொண்டு வந்துடணும். இதுக்கு போட்டு என்ன பண்ணணும்? 1148 உள்ள வந்துடணும். இப்ப இதால இது பண்ணணும். இது எத்தனை வாட்டி ஒரு வாட்டி தான் நம்மளால பண்ண முடியும். அதனால என்ன வரும்? 984 தான் வந்து வரும். 8ல 4 போச்சுன்னா 4 ஒரு ரைட்டா. இப்ப இங்க 4 இருக்கு. இதாகாது. இந்த அடியாகும்போது 0 ஆகும். 14. 14ல 8 போச்சு அப்படின்னா எவ்வளவு வரும்? 6 வரும். அடுத்து 10 இருக்கும், 9ல 1 இருக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்கு பாத்தீங்களா? இந்த 984 இதை கொண்டு வந்து உள்ள வச்சிடணும். இது எது வரைக்கும் 0 வரைக்கும் நம்ம பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். நல்லா கவனிங்க. 164 என்ன பண்ணா 984 வரும் பாருங்க. 164 இன்ட்டு 6 போட்டோம்னு வச்சுக்கோங்க. 164 இன்ட்டு 6 போட்டோம்னா 984 வரும். 0 வந்துருச்சு. எந்த இடத்துல 0 வருதோ அது எதனால வரப்பட்டுச்சோ அதுதான் என்ன HCF இருக்கும். சரி, நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொல்லிருக்கேன். எப்படி யூக்ளிடியன் தியரம் நம்ம யூஸ் பண்ணுங்க. HCF கண்டுபிடிக்கனாவே இதுதான் ஈஸியஸ்ட் பேட்டர்ன். இதுதான் ஈஸியஸ்ட் பேட்டர்ன் நான் வச்சிருக்கேன். ஆனா ஒருத்தர் போடலாம். பட் நீங்க யோசிச்சு பாருங்க. 1148 2132 இதுக்கான டானா ஒருத்தர் போட்டா எத்தனை வருஷத்துக்கு போட்டு தருது. அதனாலதான் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ப என்ன வரும்னா இந்த கொஸ்டின்ல 164 இருக்கு பாத்தீங்கன்னா சொல்லுங்க 164 தான் HCF. HCF என்ன வரும் அப்படின்னா 164 அப்படின்னு வரும். 164 தான் வந்து HCF அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அவன் என்ன கேட்டிருக்கான்? அதுதான் கேட்டிருக்கான். எந்த நம்பர் அதாவது 1163 இந்த இடத்துல என்னன்னு வச்சுக்கலாம் 164 164 அடிக்கும் போது நான் கூட அடிச்சு பாருங்க 164 போட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 15 வரும். அதே மாதிரி இங்கே 164 போட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா 82 ரிமைண்டர் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 164 ஆப்ஷன் டி ல இருக்கு.